உன்னத பாட்டு 25ஆம் பாகம். அன்பானவர்களே, நாம் உன்னத பாட்டின் 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே இருந்து படிக்க போகிறோம். ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொல்லவா? நான் உண்மையாக ஒரு மனபாரத்தோடு நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னதான் நான் பல ஆண்டுகளாக இவற்றை ஆராய்ந்து பார்த்திருந்தாலும் நான் இன்றைக்கு இதை கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று எனக்கு தெரிகிறது அல்லவா? நான் கற்றுக் கொடுக்க போகின்ற இந்த விஷயத்தை குறித்து நான் ஓரளவு உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுகிறேன். என் மனதிலே ஒரு பெரிய பாரம், ஒரு கவலை, ஒரு திகில் இருக்கின்றது. ஏனென்றால் நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது என்னுடைய பிரசங்கங்களை கேட்கின்றவர்களுக்கும் என்னை அறிந்தவர்களுக்கும் தெரியும். நான் இந்த பத்திரிகை துண்டுகளை வைத்துக்கொண்டு, குறிப்புகளை வைத்துக்கொண்டு, அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது, இந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது, இப்படி கற்றுக் கொடுக்கிற ஆள் கிடையாது. ஆராய்ச்சிகள் பண்ணுவேன், அது வேறு. பல ஆண்டு கணக்காக நான் ஆராய்ந்து பார்க்கின்றவற்றைத்தான் நான் கற்றுக் கொடுப்பேன். ஆனால் நான் பிரசங்கிக்க அல்லது கற்றுக் கொடுக்க வரும் பொழுது 2 காரியங்களை செய்வது என்னுடைய வழக்கம். ஒன்று, அந்த கற்றுக் கொடுக்க போவது என் வாழ்க்கையில் பிரயோகப்படும் வரையில் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன். அது என்னுடைய வாழ்க்கையில் பிரயோகிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பிரசங்கிக்க போகின்ற மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கின்ற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுலடியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த செய்தி என்னை மாற்றி இருக்காவிட்டால், நான் அந்த செய்திக்கு என்னை கொடுத்திருக்காவிட்டால், அர்ப்பணித்திருக்காவிட்டால் அந்த செய்தியை நான் பேசுவது கிடையாது. அது முதலாவது. 2வது, நான் ஒரு செய்தியை பேசும் பொழுது அதிகமாய் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்துவிட்டு நான் இப்படி சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீர்கள். ஏனென்றால் எனக்கு பிடிக்காது ஊழியக்காரர்கள் வந்து சொல்லும் பொழுது, நான் கர்த்தருடைய பாதத்திலே பல மணி நேரம் காத்திருந்து அவரால் கிடைத்த செய்தியை கொடுக்கிறேன் என்றெல்லாம் இந்த பரிசுத்த பேச்சு எனக்கு பிடிக்காது. ஆகவே நான் அப்படி சொல்லுவது கிடையாது. நான் சொல்லுவதில்லை என்றாலும் நான் ஒரு பெந்தெக்கோஸ்தே பாஸ்டர். ஆகவே என்னுடைய அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் என்று நீங்கள் கொஞ்சம் ஊகித்து கொள்ளலாம், கிரகித்து கொள்ளலாம். அப்படி நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நான் செய்தி கொடுக்க வரும் பொழுது அந்த ஆண்டவருடைய உணர்வு, அந்த வேதத்தில் அந்த வசனம் வருகின்ற பொழுது அது வருகின்ற அந்த தன்மை அதிகமாக எனக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் தான் சில நேரம் நான் செய்தி கொடுக்கும் பொழுது நிறைய சிரிப்பேன், சில நேரங்களில் அழுவேன், சில நேரங்களில் அப்படியே தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விடுவேன். அதற்கு சிலர், என்னுடைய சில பிரசங்கங்களை பார்த்தவர்கள் அசிங்கமாக அவர்களுடைய கமெண்ட்டை அடிப்பார்கள். நீ மிகையாய் நடிக்கிறாய், யூ ஆர் ஓவர் ஆக்டிங், நீ பெரிய நடிகனோ, இப்படியெல்லாம் எனக்கு சொல்லுவார்கள். நான் நடிகன் அல்ல, நான் நடிக்க வரவில்லை. நான் செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த செய்தியை வாழுவது எனக்கு பிடிக்கும். அது என்னுடைய தன்மை, என்னுடைய அழைப்பு. அந்த வகையில் அன்பானவர்களே, இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவது, இன்று என்று சொல்லும் பொழுது எத்தனை பாகங்களில் இந்த 5ஆம் அதிகாரத்தை நான் முடிப்பேனோ எனக்கு தெரியாது. 1வது வசனத்தை 3 பாகங்களில் நான் கற்றுக் கொடுத்தேன். இன்று 2வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரைக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதில் இப்போ இந்த பாடத்தை எத்தனை வசனங்களுக்குள் எனக்கு கொண்டு வர முடியும் என்று எனக்கு தெரியாது. இருக்கட்டும், அது போகின்ற வேகத்தில் போகட்டும். ஆனால் மிகவும் மனபாரத்தோடு, திகிலோடு, பயத்தோடு, கவலையோடு நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறேன். பார்க்க அப்படி தெரியவில்லை, ஏனென்றால் நான் சிரித்து சந்தோஷமாய்த்தான் உங்களுக்கு செய்தியை கொடுக்க வேண்டும். இந்த 2ஆம், 3ஆம், 4ஆம் வசனங்களில் இயேசுவானவர் ஒரு பரிதாபமான நிலையில் காணப்படுகிறார். தனது மனவாட்டியின் நடத்தையினால், சபையின் நடத்தையினால் மனவாளனாகிய இயேசு இன்றைக்கு எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கின்றார் என்பதனை இந்த 3 வசனங்களும் காட்டுகின்றன. ஆகவே மிகவும்
கவனமாக தேவனிடத்திலே வினவி, ஆண்டவரே எனக்கு உண்மையாய் காட்டுங்கள், இந்த சுரேஷ் சொல்லுவது உண்மைதானா, அதுதானா இந்த 3 வசனங்களில் இருக்கின்றன என்று காட்டுங்கள் என்ற அந்த ஜெபத்தோடு நீங்கள் பாருங்கள். அடுத்து 4வது வசனத்தில் முடிய 5வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்க்க போவது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலை. நான் அதை பற்றி பேசும் பொழுது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இப்போ இந்த 3 வசனங்களையும் பார்ப்போமா? நான் ஒரு விசை வேகமாக நான் வாசித்து விடுகிறேன். மணவாட்டி தான் சொல்லுகிறாள், மணவாட்டி தான் இந்த 3 வசனங்களிலும் பேசுகிறாள். உண்மையாக 2வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்குமே மணவாட்டி பேசுவதாய் அமைந்திருக்கிறது, ஒரு இடம் தவிர. அது பிறகு பார்ப்போம். ஆனால் இந்த 3 வசனங்களையும் மணவாட்டி தான் பேசுகிறாள். அது அவள் என்ன பேசுகிறாள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு புரியாது. ஒரு விஷயம், இந்த 3 வசனங்களையும் வாசித்து விடுவோம், அப்புறம் மறுபடி இந்த ஒவ்வொரு வசனமாக போவோம். நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். வாசிப்போமா? உன்னத பாட்டு 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இந்த 3 வசனங்களையும் பார்க்கும் பொழுது, மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது, ஒரு காதல், காமம், ஒரு அழகற்ற ஒரு குடும்ப உறவு சம்பந்தமான ஒரு விஷயம் போல இருக்கிறது. என்னவென்றால், மணவாளன் கதவுக்கு வெளியே வந்து கதவை தட்டுகிறாராம். இவள் உடையை கழற்றி போட்டு இரவு உடையை அணைந்திருக்கிற மாதிரியான ஒரு கற்பனை, நைட்டியோடு இவள் இருக்கிற மாதிரியும், அவர் ஐயோ நான் உள்ளே வர வேண்டுமே என்று ஏங்கி தட்டுகிற மாதிரியும், இவள் நான் எப்படி உங்களை உள்ளே விடுவேன், நான் தான் படுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனே, இப்பொழுது நீங்கள் உள்ளே வருவது சரியில்லை தானே என்றது போல ஒரு 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 காம ஒரு ஒரு அசிங்கமான விரசமான ஒரு தன்மையை காட்டுவது போல இருக்கிறது. கிடையவே கிடையாது. இதில் காமம் இல்லை, விரசம் இல்லை, காதல் இல்லை. இதில் இருப்பது முழுக்க முழுக்க பரிதாபம். அதுவும் இயேசுவானவருடைய பரிதாபம், இயேசுவானவருடைய ஏக்கம். பார்ப்போமா? 2வது வசனத்தை பார்ப்போம். நான் நித்திரை பண்ணினேன். அன்பானவர்களே, இன்றைய அநேக கிறிஸ்தவர்களது நிலையை இது காட்டுகிறது. அநேக சபைகளினுடைய நிலையை இது காட்டுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் கூட்டம் என்று. எழுப்புதல் ஏன் வர வேண்டும்? எழும்பாமல் நித்திரை பண்ணி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தான் எழுப்புதல் வேண்டும், அப்படி அல்லவா? அப்போ கிறிஸ்தவர்களே அறிந்தோ அறியாமலோ பிரகடனப்படுத்துகின்றார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று. ஒன்று உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லது சும்மா அமர்ந்திருக்கிறோம். ஏன்? எழுப்புதல் கூட்டம், அங்கே எழுப்புதல் கூட்டம், இங்கே எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் ஆராதனை, வாருங்கள் எழுப்புதல் கூட்டத்துக்கு அந்த நாட்டிலிருந்து விசேஷ ஊழியர் வருகை தருகிறார். அப்போ ஏன் எழும்ப வேண்டும்? நித்திரை பண்ணினால் அல்லவா எழும்ப வேண்டும், அல்லது உட்கார்ந்திருந்தால் அல்லவா எழும்ப வேண்டும்? அதிலிருந்து அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அறிக்கையினாலேயே காட்டுகின்றார்கள், இன்றைய சபை பெரும்பாலும் எழும்பாமல் இருக்கின்றது என்று. அன்பானவர்களே, அநேக சபைகளினுடைய, அநேக கிறிஸ்தவர்களினுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலை என்ன தெரியுமா? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கன நித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். நித்திரை எதை காட்டுகிறது? நித்திரை ஒன்றுமே ஒரு உற்சாகமின்மை, ஒரு வேலை இல்லாத, சும்மா ஒரு ஓய்வு தான். ஆம், ஆண்டவராகிய இயேசு இளைப்பாறுதலை தருவேன் என்றால் அதற்காக நீ நித்திரையாய் கிட என்று சொல்லவில்லை. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றார். இரவும் பகலும் என்னுடைய வசனத்தை தியானியுங்கள் என்றார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றார் 1 தெசலோனிக்கர் 5:17.
அப்போ இடைவிடாமல் ஜெபிக்க சொன்னவர், வேதத்தை இரவும் பகலும் தியானி என்றவர், போய் சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னவர், நித்திரை பண்ணி நன்றாக இங்கு தூங்கு என்று சொல்லுவாரா? ஆனால் இன்றைக்கு சபை என்ன செய்கிறது? நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரோடு உறவாடாமல் ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இரவிலே தூங்கும் பொழுது, நித்திரை செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோமா? சில நேரங்களில் நமது பிள்ளைகள் எல்லாரும் நாம் எல்லாம் பேசிக்கொண்டிருப்போம். சரி சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க எல்லாரும், ஒரு சத்தம் வரும். லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து விடுவோம். இப்போ உங்களுடைய அநேகருடைய வீடுகளிலே இது நடக்கின்ற ஒரு காரியமாக இருக்கும். விளக்கை அணைத்து விட்டு படுத்த பிறகும் யாராவது பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த வீட்டு பெரியவரோ அல்லது அம்மாவோ யாராவது சத்தம் போடுவார்கள், சரி சரி கதையை விட்டு விட்டு எல்லாரும் தூங்கு, நேரமாகி விட்டது. நடக்குமா இல்லையா? அப்போது நித்திரை பண்ணுதல் எதை குறிக்கிறது? நித்திரை பண்ணும் பொழுது உறவாடுதல் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது. நித்திரை பண்ணும் பொழுது புத்தகம் வாசிக்க முடியாது, நித்திரை பண்ணும் பொழுது சாப்பிட முடியாது, நித்திரை பண்ணும் பொழுது நடக்க முடியாது, நித்திரை பண்ணும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. சபை இளைப்பாறுதல் கிடைக்க பெற்றது தான், இருந்தாலும் சபைக்கு நிறைய வேலை இருக்கிறது. தனிப்பட்ட வேலை, கிறிஸ்தவர்களுக்கு நிறைய தனிப்பட்ட வேலை இருக்கிறது. தேவனோடு பேச வேண்டும், தேவன் பேசுவதை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சபைக்கு போக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். நமது அன்றாட வேலைகளை விடுவோமே, பள்ளிக்கூடம் பாடசாலை போவது, வேலைகளுக்கு போவது, நமது சொந்த காரியங்களுக்காக போவது, இவற்றை விடுவோம். இவையெல்லாம் இருக்கின்றன தான். ஆவிக்குரிய ரீதியில் பாருங்கள், ஆண்டவருடைய செயல்களிலே பாருங்கள், எவ்வளவு வேலை நமக்கு இருக்கிறது. நித்திரை பண்ணக்கூடிய ஒரு 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 காலமா? ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விழித்திருக்க வேண்டிய காலம், சபைகள் விழித்திருக்க வேண்டிய காலம், கடைசி காலம். தனிப்பட்ட ஆவிக்குரிய ரீதி, ஆவிக்குரிய வாழ்க்கை நிமித்தம் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து விழித்து வெளிப்போடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கள்ள உபதேசகர்கள் வந்து நம்மை கொள்ளையடி கொண்டு போய் விடுகிறார்கள். எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு திரிகிறான். இந்த மாதிரி ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் நித்திரை மயக்கத்திலே வாழ முடியுமா? பாருங்கள், முடியாது. ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ சபைகள் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றன. இப்போ சொல்லுகிறாள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய உண்மையான நிலைமை. உள்ளே ஆசை இருக்கிறது, ஜெபிக்க முடியவில்லை, தூக்கம் வருகிறது. உண்மையான தூக்கம் வரட்டும் அல்லது வேறு ஏதாவது வந்து தொலையட்டும், இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. ஜெபம் இருக்க வேண்டிய நேரத்தில் வேறு விஷயங்கள் இருக்கின்றன. தொலைக்காட்சி இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, இமெயில் இருக்கிறது, அரட்டை இருக்கிறது, சும்மா திரிந்து உலா போவது இருக்கிறது, சுற்றுலா போவது இருக்கிறது, தொலைபேசியிலே யாரோடையாவது தொங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது. ஜெபம் இருக்க வேண்டிய நேரத்தில் ஜெபத்துக்கு நித்திரையாயும் மற்ற விஷயங்களுக்கு விழித்தும் அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். வேதத்தை கையில் எடுத்தால் கண் அப்படியே மூடுகிறது. அநேகர் சொல்லுவார்கள், பாஸ்டர் என்னன்னே தெரியல பாஸ்டர், பைபிளை கையில் எடுத்தோன்னா அப்படியே சும்மா சொக்கிக்கிட்டு வருது தூக்கம். ஆமாம், ஜெபிக்க முடியவில்லை, தூக்கம். வேதத்தை வாசிக்க முடியவில்லை, தூக்கம். சபைக்கு போக முடிவதில்லை. அநேகர் சபைக்கு நேரத்துக்கு போவதில்லை. ஏன்? அன்றைக்கு பிந்திய பயமில்லாமல் பிந்தி எழும்புவார்கள். இந்த வேலைகளுக்கு போகின்ற நாட்களிலே காலைகளிலே இவர்களுடைய வீடுகளிலே பார்த்தால் பரதநாட்டியம், கதக்களி என்று நடனம் ஆடிக்கொண்டு திரிவார்கள். அந்த அறையிலிருந்து இங்கு ஓடுவது, இந்த அறையிலிருந்து அங்கு ஓடுவது, அறக்க பறக்க. ஏன்? வேலைக்கு நேரத்துக்கு போக வேண்டும். இதே நபர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே விழித்தும் அப்படியே கட்டிலே கிடப்பார்கள். ஏன்? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அறக்க பறக்க எழும்ப தேவையில்லை தானே, சோர்வாக இருக்கிறது என்று ஆற அமர எழுந்து சபைக்கு பிந்தி போய், பிந்தி வந்து விட்டோம் என்ற எந்த ஒரு குற்ற உணர்வும் குறையும் இல்லாமல் போய் ஆராதனையில் இருந்து அங்கும் பிரசங்கம் கேட்கும் பொழுது தூங்கி
கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு வரம் என்னவென்றால் கண்ணை திறந்து கொண்டே தூங்குவது. இப்படி கன நித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள். இதயத்தில் ஆசை இருக்கிறது, வேதம் வாசிக்க ஆசை, முடியவில்லை. ஜெபிக்க ஆசை, முடியவில்லை. சபைக்கு போய் நல்ல உற்சாகமாய் பங்கெடுக்க ஆசை, முடியவில்லை. ஏன்? ஒருவித சோர்வு, ஒருவித மனபாரம், ஒருவித டல், போரிங், உற்சாகமின்மை. இதைத்தான் மனவாட்டி சொல்லுகிறாள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்வார் தெரியுமா? இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளவு தான் இன்னொருவரை நேசித்தாலும் உங்கள் பிள்ளையை, இப்போ பெற்றாருக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளை உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார், குட்டி பிள்ளை, நீங்கள் ஆசையாய் பாசமாய் பெற்று வளர்த்து கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளை ஆசையாய் பேசி கொண்டிருக்கிறது, நீங்களும் இருப்பீர்கள். அப்படியே கட்டிலில் அந்த பிள்ளை சாய்கிறது, நீங்களும் போய் பக்கத்தில் அமர்ந்து கொள்வீர்கள். அந்த பிள்ளை உங்களோட பேசும், நீங்களும் பேசுவீர்கள். அப்புறம் பார்த்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை அப்படியே தூங்கி எடுக்கிறது. என்ன செய்வீர்கள்? கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். முழு இரவும் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இல்லை. மெதுவாக நீங்கள் அந்த பிள்ளைக்கு போர்வையிலே போர்த்த வேண்டும் என்றால் போர்த்தி விட்டு, இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அதையும் அணைத்து விட்டு, ஏதாவது பொருட்கள் அங்கங்கே இருந்தால் அவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு, அப்படியே அந்த பிள்ளையினுடைய தலையை கொஞ்சம் தடவி நெற்றியிலே ஒரு குட்டி முத்தத்தை கொடுத்து, அந்த பிள்ளை விழிக்காதபடிக்கு மெதுவாய் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு நைஸாக அங்கிருந்து வெளியே போய் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போய் விடுவீர்கள். அப்படித்தானே? இதுதான் இன்றைக்கு இயேசுவானவருக்கு நடந்திருக்கிறது. அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை ரட்சித்து நம்மை கிறிஸ்தவர்களாக்கி நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் கனநித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுத்து அவர் பேசும் பொழுது, அதாவது தேவனுடைய வார்த்தை, அவர் பேசுவது வார்த்தையால் அல்லவா, அவர் பேசும்போது என்று தூங்கி வழிவது, நாம் அவரோடு பேசும்போது கூட ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இப்படி பிரசங்கம் கேட்கும்போது தூங்குவது. கடைசியில் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? அவர் எங்களை பயங்கரமாய் நேசிக்கிறார், அப்படித்தானே? ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளையோடு எப்படி உறவாடுவது? அவர் வெளியே போய்விட்டார். அன்பானவர்களே, நாம் இயேசுவை ஒரு நாளும் வெளியே போங்கள் என்று சொல்லவில்லை, கெட் அவுட் சொல்லவில்லை, உண்மை. ஆனால் அவரை கெட் அவுட் ஆக்கி விட்டோம் நமது நித்திரையினால். அவனுங்கதா நம்முடைய பிள்ளை ஒரு நாள் நமக்கு சொல்லவில்லை, சரி அம்மா அப்பா நீங்கள் போய் படுங்க, சொல்லவில்லை. ஆனால் அந்த பிள்ளை படுத்தபடியினால் நாமே நைஸாக வெளியே வந்து விடுகிறோம். அதுபோல் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவானவரை தமது வாழ்க்கையை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு கெட் அவுட் பண்ணி விட்டார்கள், துரத்தி விட்டார்கள். எப்படி? நித்திரை மயக்கத்துக்கு இடம் கொடுத்து. அப்போ அவர் என்ன, இதயம் விழித்திருந்த என்ன பிரயோஜனம்? நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. இப்போ வெளியே போன இயேசு பரிதாபமாய் அங்கே இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இப்போ வெளிப்படுத்தல் 3:20 லவோதிக்கேயா சபைக்கு வெளியே இருந்து சபையின் கதவை தட்டுகிறார். ஆனால் இங்கே அவர் சபையின் கதவை மாத்திரமல்ல, முழு மனவாட்டியினுடைய கதவை தட்டுகிறார். அது அவளுடைய இருதயத்தின் கதவாக இருக்கட்டும், வீட்டின் கதவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைகளிலே இயேசு இல்லை, வெளியே இருந்து தட்டி கொண்டிருக்கிறார். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். பரிதாபமாய் வெளியே தள்ளப்பட்ட இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். என் சகோதரியே, அதை ஏற்கனவே பார்த்து விட்டோம் அல்லவா? ஒரே பிதாவினுடைய பிள்ளைகள், இயேசுவும் அந்த பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், சபையும் அந்த பிதாவினுடைய பிள்ளைகளாகவே அவரை நம்மை சகோதரியே என்று சொல்லலாம். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. ஞாபகம் இருக்கிறதா? புறா, சமாதான பறவை, பரிசுத்த கண்கள், புறா கண்கள், எந்த விதமான தீங்கும் செய்யாத பறவை. அப்படி அல்லவா சபையை மணவாளனாகிய இயேசுவானவர் பார்க்கிறார். புறாவே, என் உத்தமியே,
நீ முன்பு உத்தமி அல்ல, நீ ஆவிக்குரிய விபச்சாரி. ஆனால் உன்னை நான் மன்னித்து மறுபடியும் உன்னை பிறக்கச் செய்து இப்பொழுது உத்தமியாக்கி விட்டிருக்கிறேன். இப்போ நீ உத்தமி. கதவை திற. இவ்வளவு பரிசுத்தமாகிவிட்ட நீ, இவ்வளவு ரட்சிக்கப்பட்ட நீ, இவ்வளவு என்னுடைய மனவாட்டியாய் இருக்கிற நீ, என்னை வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டாயே அடி. இப்போ விளங்குகிறதா இயேசுவினுடைய அந்த அந்த உணர்வு? நான் உண்மையில் வேதனையில் பேசிக்கொண்டிருக்கிறேன். கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ஒரு கவிதை நடையிலே சொல்லுகிறார், உள்ளே சபைக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே இருக்க வேண்டிய நான் உன்னால் வெளியே தள்ளப்பட்டு பனியிலே நனைந்து கொண்டு இரவின் தூறலிலே நான் நடுங்கிக் கொண்டு இருக்கிறேன். எனக்கு இது தேவையா என்கிறார். அன்பானவர்களை, இந்த வசனத்தோடு இன்றைக்கு முடிக்கிறேன். அடுத்த வசனத்துக்கு நான் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு பேசுகிறேன். இயேசுவானவருடைய பரிதாபமான நிலை உங்களுக்கு தெரிகிறதா? நம் வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் இப்போ இயேசு கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அநேகருடைய சபையில் இயேசுவானவர் கிடையாது. இயேசுவை நாமத்தில் தான் எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம். ஆனால் உண்மையாய் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய சபைகள் இயேசுவை தமது அந்த நித்திரையினால் வெளியே துரத்த அவர் வெளியே போய் ஒரு பரிதாபமான நிலையில் காணப்படுகிறார் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு கவலை என்று பாருங்கள். இயேசு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இயேசு இல்லாத வாழ்க்கை வாழும் கிறிஸ்தவர்கள். உங்களுடைய நிலை உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறீர்கள்? இயேசுவோடு உறவாடி கொண்டிருக்கிறீர்களா? ஒரு கிறிஸ்தவன் நித்திரை பண்ணாமல் இருப்பது என்றால் என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்தவனுக்கும் இயேசுவுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். நல்ல உறவாடி கொண்டிருக்க வேண்டும். நிறைய வேதம் வாசிக்க வேண்டும். என்னிடத்துல கேட்காதீர்கள் எத்தனை அதிகாரங்கள் வாசிக்க வேண்டும் என்று. உங்களுடைய வாஞ்சையின் அடிப்படையில் வேதத்தை படிக்க வேண்டும். அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்று சொல்லும் பொழுது விண்ணப்பம் மாத்திரமல்ல, அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை நமஸ்கரிக்க வேண்டும். அப்புறம் அவரிடத்தில் விண்ணப்பங்களையும் மேலெடுக்க வேண்டும். அவரோடு எந்த நேரமும் உறவாடுகிற ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன், நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், ஆனால் எந்த நேரமும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற அந்த உணர்விலே அவரோடு நாம் உறவாடி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு உறவாடுகிற உறவு கிடையாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு நமது வாழ்க்கைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, நமது சபைகளை விட்டு வெளியே தள்ளப்பட்டவராய் பனியிலே நனைந்து கொண்டு, இரவின் தூறலில் நனைந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பரிதாபம்! தேவையா இது அவருக்கு? இதற்காகவா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவையிலே மரித்து நம்மை சம்பாதித்தார்? நம்மால் வெளியே துரத்தப்படுவதற்கா? இல்லை பாஸ்டர், நாங்கள் அவரை துரத்தவே இல்லை. இல்லை, நீங்கள் வாயால் துரத்தவில்லை, நீங்கள் உங்கள் நடத்தையால் துரத்தி விட்டீர்கள். அநேகர், எல்லாரும் அல்ல. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? இருந்தார். இன்றைக்கு இருக்கிறாரா? இன்றைக்கு அவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சுயநலமாக எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு அபிஷேகம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று உங்களையே மையமாய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். யோசித்து கொண்டே இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, பரிதாபமாய் அவர் ஓலமிடுகிறார் பாருங்கள். என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. திட்டவில்லை அவர். சொல்லுவோமே, ஏ நாயே, ஏ கலசர, கதவை திற, அப்படி சொல்லவில்லை. அவர் அழகாய் சொல்லுகிறார், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இதற்கு மனவாட்டி சொல்லுகிற பிரதி உத்தரத்தை அடுத்த பாடத்தில் பார்ப்போம். போய் வாருங்கள்.